நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இதேதாங்க, மத்த வேலைக்கெல்லாம் நான் போறதே இல்லைங்க. நல்ல முறையா இதா இருந்தா வருஷத்துக்கு ஏதோ 1,00,000 இப்படி கண்ணுல பார்க்கலாம். 3 மாசத்து வரைக்கும் நம்ம நல்லா பக்குவமா பார்த்துட்டோம்னா 40-45 கிலோக்கு மேல. இதே மாதிரி நீங்க வெயிட் உள்ள ஒரு ஆடுகளை வளர்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள்ல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? அப்ப நீங்க தான் கணக்கு போட்டு போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் இருக்கு. அதுக்கு நீங்க 5 ஆண்டுகள் நீங்க உழைப்பணும். ஒரு சித்தம் ஊர் உட்கார முடியாது, வெயில் எதுவுமே கிடையாது. மழை வந்தாலும் அதில் நினைச்சிட்டாதான் மேய்ச்சாகணும், வெயில் வந்தாலும் சுத்திட்டே தான் இருக்கணும். ஒரு தோட்டங்காட்டுல ஒரு வெள்ளாம் வளசல போய் பூந்தா எல்லாம் பேசுவாங்க, திட்டுவாங்க. அதெல்லாம் பக்குவமா பார்த்து நம்ம தான் ஓட்டிட்டு வந்து நமக்கு ஆடு கட்டிக்குவோம். நாங்க நாட்டு மருந்துலயே சரி பண்ணிடுவோம். இந்த பரண்டை இதெல்லாம் அரைச்சு கொஞ்சம் இதுக்கெல்லாம் கொடுத்தோங்கன்னா நல்லா மேவு எடுக்கு. 2 சண்டை போட்டு திருமை அருகில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான தொழிலே பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறது, கோழி வளர்க்கறது, மாடு வளர்க்கறது. இந்த தொழில் தான் இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இங்க ஒரு அம்மாங்க பாத்தீங்கன்னா நாட்டு வெள்ளாடுகள் வளர்த்து அதில் வந்து விற்பனைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டு வெள்ளாடுகள்ல ஒரு சில வெள்ளாடுகளை பார்க்கும் போதே நமக்கே ஆசையா இருக்கும். அப்படி வந்து இவங்க வளர்க்கக்கூடிய 2 கிடாய்களை பார்க்கும்போது மிகப்பெரிய உருவம், ஒரு ஆள் உயரத்துக்கு அவங்க வளர்த்துருக்காங்க. அதை எப்படி வளர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்மா. சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்காங்கம்மா. உங்க பேரு, உங்களை பற்றிய சிறிய அறிமுகம். மணி. உங்க பேரு மணி. உங்களுடைய வயது எவ்வளவு ஆச்சுங்கம்மா? எனக்கு ஒரு 40-45 ஆச்சு. ஓகே. நீங்களுடைய தொழிலே பாத்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு. எத்தனை ஆண்டுகளா இந்த நாட்டு வெள்ளாடுகளை வளர்த்துட்டு? நாங்க ஒரு 20 வருஷமாங்க. அதுக்கு அம்மா அப்பா அம்மா வீட்டுல கிளம்பி இதே தொழில் தாங்க. நானு எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தும் இதேதான் தொழில். எங்க வீட்டுக்காரர் வந்து ஏதோ கிடைச்ச வேலைக்கு போவாரு, மீன் பிடிக்கிறதுக்கு போவோம். சரிங்கம்மா. 2 பேரும் மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தோங்க. எங்களுக்கு 2 குழந்தைங்க பசங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மீன் பிடிச்சல ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க மீன் பிடிங்க, நான் ஆடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தா ஆடு மேய்ச்சுதான் 2 பேர்த்த ஒவ்வொரு டிகிரி படிக்க வச்சேன். படிக்க வச்சு அவங்களுக்கு ஆனா இந்த இப்ப வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்புமே 2 பேருக்கு இல்ல. 2 பெண் குழந்தைங்களா? ஆண் குழந்தைங்க. 2 பேருமே டிகிரி படிச்சாங்க. டிகிரி ஒன்னு டிப்ளமா படிச்சிருக்குது, ஒன்னு டிகிரி படிச்சிருக்குது. சரிம்மா. பிகாம் படிச்சு முடிச்சிருச்சு. ஆனா வேலை எங்க இல்ல. போறாங்க, ஆனா கம்மியான சம்பளம் தான். போன பக்கமெல்லாம் 10,000 12,000 இப்படிதான் தர்றாங்க. ஒரு வருஷம் போயிட்டு பையனும் 13,500 ரூபாய் கொடுத்தாங்க. பாக்கலாமா வேற பக்கம் பாக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுலதான் இருக்குது பையன். ஏதோ ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் எல்லாம் மழை இல்ல, ஒண்ணு இல்ல, மேவு இல்ல. இப்பதான் நல்லா கொஞ்சம் மழை பெய்ஞ்சதுனால மேவு வந்திருக்குது. எங்க அப்படியேதான் பள்ளமா காடு காடா சுத்தி மேய்ச்சிட்டு வர்றோங்க. அவ்வளவுதாங்க. ஏதோ தீனி இல்லைன்னா அப்புறம் காடு காடா போய் ஏதோ கேட்டு தோட்டக்காரெல்லாம் கேட்டு புல்லெல்லாம் அறுத்துட்டு வந்து கட்டிட்டு கஷ்டம் தாங்க. இதுல கஷ்டப்படாமலாம் இதுல பொழைக்க வழி இல்லை. வீட்டு வேலையும் செய்யணும், ஆடும் மேய்க்கணும், எல்லாம் தான் பண்ணணும். ஓடிட்டே இருக்கிறீங்களா? ஓட்டமா தாங்க, நிக்கவெல்ல முடியாதுங்க. அதுக்கு பார்த்து நின்னு மேய்ஞ்சா மட்டும்தான் நாம நிக்க முடியும். பின்ன அதெல்லாம் வந்து சொன்ன பேச்சுக்கெல்லாம் கேட்கவே கேட்காதுங்க. விட்ட இடத்துல மேயாது. அதுக்காக கொஞ்சம் அரை வகுற நம்பிடுச்சுன்னா அப்புறம் விட்ட இடத்துல கப்புன்னு மேய்ஞ்சுக்கு. இல்லன்னா ஓடிட்டே தான் இருக்குங்க. இல்லன்னா ஆனா எவ்வளவு தூரம் போனாலும் கூப்பிட்டா வந்துரு. வா வா இப்பதாங்க அவுத்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. வர மாட்டேங்குது இல்லைங்களா? இப்ப பசி டைம் இல்லங்க, அதுக்கு பசி டைம்னால கொஞ்சம் வராது. பசி டைம் இல்லனா வந்துரு. எவ்வளவு தூரம் போனாலும் போய் திரும்பி வந்துரு. இங்க மட்டும் இல்லைங்க, நாங்க ஃபாரஸ்டுக்குள்ள அங்க பாங்காட்டுல எல்லாம் குடி இருந்தப்பெல்லாம் பாங்காட்டுக்குள்ள எல்லாம் ஒருத்தியே போய் எல்லாம் வேஸ்ட் யானைக்காட்டுலயே போய் மேய்ப்பாங்க. அதெல்லாம் மேய்ப்பாங்க. ஃபாரஸ்டர் எல்லாம் வருவாங்க. நல்லையில வந்தாலும் ஆனையெல்லாம் வரும், பார்த்து போமா தடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே ஓரம் பாரம் மேய்ச்சிட்டு வந்துருவோம். எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? எங்களுக்கு 10-30 உருப்படி இருந்துச்சு. இப்ப வித்துட்டே ஒரு 5 உருப்படி தான் இருக்குது. 15 தான் இருக்குங்களா? ஆமாங்க, 15 உருப்படி தான் இருக்குது. அது குட்டிகளோட சேர்த்து 15 உருப்படி தான் இருக்குது. கெடா எல்லாம் எவ்வளவு சைஸ்மா? பெருசா இருக்குதுங்களா? ஆமாங்க, சாமிக்கு விட்டுருக்குறங்க. சாமிக்கு விட்டு. எந்த கோயிலுக்குமா? கருப்பராயனுக்கு. கருப்பராயனுக்கு விட்டுருக்கீங்க. எப்படிங்க இது வயசு? இதுக்கு 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுக்கு ஒரு 5 வயசு தான் இருக்குங்க. 5 வருஷம் ஆயிருச்சுங்க. பெரிய கடை. ஆமாங்க, இதுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆயிருச்சு. இந்த சின்ன கடை கருப்பு கடைக்கு 3 வருஷம், அதுக்கு 5 வருஷம் ஆச்சுங்க. வா வா ஏய் சின்னமணி வா. என்ன பேரெல்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லா பேர் இருக்குங்க. சின்னமணி, மொட்டசி எல்லாம் கூப்பிட்டா பேர் பிடிச்சி கூப்பிட்டா வந்துருவாங்க. உங்களோட பிரதான தொழிலே இந்த ஆடு வளர்க்கிற தொழில் தான்? இதுதாங்க. இதேதாங்க, மத்த வேலைக்கெல்லாம் நான் போறதே இல்லைங்க. எல்லாம் நிறைய போறாங்க, நான் எந்த வேலையுமே இல்லை. இந்த 15-20 வருஷமா ஆடே தான் மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க. ஆடு மேய்ச்சா வருமானம் எப்படி இருக்குங்க? வருமானம் நம்ம
அது வந்து எந்த சேதாரம் இல்லாம நம்ம கைக்கு கிடைச்சா நம்மளுக்கு வருமானம் இருக்குதுங்க. அதுல 4 குட்டி 5 குட்டி ஏதால இறந்துட்டாவோ ஏதோ ஒண்ணு ஆயிட்டாவோ நம்மளுக்கு வருமானம் இல்லை. நல்ல முறையா இதா இருந்தா வருஷத்துக்கு ஏதோ 1 லட்சம் இப்படி கண்ணுல பாக்கலாம்னா கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டாதான் காசு இல்ல. நல்ல சரி, ஒரு குட்டி போட்டு ஒரு 6 மாசம் ஆயிருச்சுன்னா கொஞ்சம் அதுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வந்துருமா? வந்துருங்க. 6 மாசம் கூட தேவையில்லைங்க. 3 மாசம் ஆனாவே போதும். 3 மாசத்து வரைக்கும் நம்ம நல்லா பக்குவமா பாத்துட்டோம்னா அதே அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரை நாங்க கொடுக்காட்டி நாங்க நாட்டு மருந்துலயே சரி பண்ணிடுவோம். இந்த பிரண்டை இதெல்லாம் அரைச்சு கொஞ்சம் இதுக்கெல்லாம் கொடுத்தோங்கன்னா நல்லா மேவு எடுக்கு. பிரண்டை அதை கொடுத்தா பிரண்டையும் நல்லா உப்பு கல்லும் வச்சு அரைச்சு இவ்வளவு பெருசு உருண்டு வண்டி வாயை புடிச்சு அப்படியே போட்டுட்டோம்னா சாப்பிட்டுக்குங்க. சாப்பிட்டுருச்சுன்னா அப்ப நல்லா பசி ஆகு. அப்ப நல்லா ஆடுக்கு நல்லா வகுறாரு மேய். பிரண்டை கொடுத்தா நல்லா மேய். குழந்தைகளை வந்து நல்லபடியா படிக்க வச்சதுக்கு வெள்ளாடுகள் காரணம். படிப்புக்கு உங்களுடைய வெள்ளாடுகள் வளர்ப்புல விற்பனைக்கு கொடுத்த அந்த ஒரு பணத்துல தான் நீங்க படிக்க வச்சிருக்கீங்க. ட்ரிப்புக்கு தனியார் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10வது வரைக்கும் தான் படிச்சாங்க. அதுக்கு மேல படிக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு மேல நான் சொந்த ஸ்கூல்ல தனியார் பிரைவேட் ஸ்கூல்ல தான் கொண்டு போய் சேர்த்தி ட்ரிப்புக்கு 40,000 50,000 இந்த ஆடு வளர்த்து அதை வித்து தான் கொண்டு போய் வச்சேன். பசங்களை படிக்க வச்சேன். இப்ப நான் வெள்ளாடுகள் வளர்க்கறதுல ஒரு சில பேர் வந்து அந்த ஆடுகள் வந்து பெருசு பண்றதுக்குள்ளேயே அப்படிங்கும்போது நீங்க ஒரு 5 ஆண்டுகளா ஒரு ஆடை வந்து கிடாயா நீங்க வச்சிருக்கீங்க. அந்த 5 ஆண்டுகள்ல அதனுடைய கிடாய வெயிட் வந்து எவ்வளவு விழுகுதுங்க? இப்போ எடுத்தாலும் 40-45 கிலோக்கு மேல வரும். 40-45 கிலோ வரும். அது கோவில் ஆடுங்கறனால கொஞ்சம் கம்மியா சொல்றேங்க. ஜாஸ்தி வரும். நான் சொல்றது ஒரு 40 கிலோ 45 கிலோ வரும். இந்த மாதிரி நல்ல வெயிட் வளர்றதுக்கு ஒரு 5 ஆண்டுகள் நீங்க உழைப்போம். அப்போ அந்த 5 ஆண்டுகள்ல 45 கிலோ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆடை வந்து நீங்க விற்பனைக்கு கொடுக்கறதா இருந்தா அது என்ன ரேட்டுக்கு போகும்? நீங்க அது எப்படி 30,000-35,000 போகும். 5 ஆண்டுகள்ல அந்த ஆடு வளர்த்தா 35,000 கிடைக்கும். கிட்டத்தட்ட 100 ஆடுகள் இதே மாதிரி நீங்க வெயிட் உள்ள ஒரு ஆடுகளை வளர்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள்ல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? அப்ப நீங்க தான் கணக்கு போட்டு போடுங்க. 5 ஆடுகளுக்கே 3 லட்சம் ரூபாய். 100 ஆடுங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் இருக்கு. அதுக்கு நீங்க 5 ஆண்டுகள் நீங்க உழைப்போம். ஒரு சித்தம் ஊர் உட்கார முடியாது. வெயில் எதுவுமே கிடையாது. மழை வந்தாலும் அதுல நினைச்சிட்டாதான் மேய்ச்சாகணும். வெயில் வந்தாலும் சுத்திட்டே தான் இருக்கும். ஒரு தோட்டங்காட்டுல ஒரு வெள்ளாம் வளசல போய் பூந்தா எல்லாம் பேசுவாங்க திட்டுவாங்க. அதெல்லாம் பக்குவமா பார்த்து நம்ம தான் ஓட்டிட்டு வந்து நம்ம ஆடு கட்டிக்கணும். தீனு வந்து வகுறார அது கத்தரிக்கலாம், நல்லா பசி எடுத்துக்கலாம், நல்லா தீனு வகுறார கொடுக்கணும். நல்லா கழுதண்ணி வைக்கணும். நம்ம அரிசி எல்லாம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கரைச்சு உப்பு போட்டு கலக்கி வச்சா வகுறார குடிச்சுக்கு. அப்புறம் நல்லா சாப்பிட்ற பொருளுகளை நல்லா தலைகளை வெட்டிட்டு வந்து கட்டி விடுவோம். இந்த வாழை எல்லாம் கட்டி விடுவோம். இந்த மாதிரிதான் செஞ்சு இந்த மாதிரி பண்ணா ஆடு நல்லா வளரும். ஓகே. அப்போ நீங்க வந்து இந்த வெள்ளாடுகள் வளர்க்கும் தொழிலை வந்து எப்படி கத்துக்கிட்டீங்க? நானே எங்க அம்மாவுங்க வீட்டுல எங்க அம்மாங்கெல்லாம் எங்களுக்கு படிக்கவே வைக்கலைங்க. சரிங்க. எங்க அப்பா அம்மாவுங்க வந்து கூலிக்கார ரொம்ப ஏழப்பட்டவங்க. சரிங்க. அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு வந்து நாங்க 3 பொண்ணு. அதனால அப்பானால எங்களுக்கு வந்து நல்லா வளர்த்த முடியல. அப்பா ஒரு நாங்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு சீக்குமார் வந்து அப்பா நம்ம நோஞ்சலாயிட்டாரு. பாடு வர முடியாது. அதனால எங்களை எப்படி வளர்த்துறதுன்னு எங்க அப்பாவுக்கு தெரியாம எங்க அப்பா அம்மாவும் எப்படியோ பாடுபட்டு ஒரு 4 ரூபாய் ஆடு வாங்கி கொடுத்தாங்க. இது மேய்ங்க சாமி நம்ம இதை வச்சுனா பிழைக்கலான்னு. அப்பாங்க வந்து ஒரு தோட்டத்துல ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டு அப்பா அம்மாவுக்கு ஒரு சம்பளம் அளவா. அப்பெல்லாம் ரொம்ப கம்மி சம்பளம் தாங்க. இந்த கம்பு ராகி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அவங்கள எங்களுக்கு காப்பாத்துனாங்க. காப்பாத்தி விட்டது. அப்புறம் நாங்க இந்த ஆடை அப்படியே மேசு ஒரு அம்மாங்களுக்கெல்லாம் உண்டு பண்ணி கொடுத்தா. 2 பொண்ணுங்களுக்கு எங்க தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கும் இந்த ஆடுகளை வித்து எல்லாம் கல்யாணம் செஞ்சுட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் இங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் மாட்டோம் எங்க வீட்டுக்காரர் நாங்க மீன் கீன் புடிச்சிட்டு தான் சுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நானே தான் முடிவு பண்ணேன், இது எவ்வளவு நாளைக்கு எப்படி கஷ்டப்படுறது, நம்மளுக்குன்னு ஏதோ ஒரு சொந்த தொழில் பண்ணல அப்படின்னு நானும் ஒரு 2 குட்டி வாங்கி அதுல அம்மா கொடுத்த திட்டத்துல விட்டுட்டுங்க. அதாவது ஜெயலலிதா அம்மா வந்து எங்க அம்மாவுக்கு கொடுத்துச்சு. எங்க அம்மா வந்து நான் மேய்க்க முடியல சாமி, இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருச்சுங்க. அதுல வருஷம் பண்ணது இவ்வளவு ஆடும். இவ்வளவு ஆடுகளும் நீங்க வித்ததால ஒரு 200 ரூபாய்க்கு பக்கமா வித்திருப்பேன். உங்க ஆயுட்காலத்துல எத்தனை ஆடுகள் வளர்த்திருப்பீங்க இப்ப வரைக்கும்? இது வரைக்கும் நான் நல்லா ஒரு 500 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு. 500 ஆடுகள் வரைக்கும் நீங்க வளர்த்தீங்க. லோனுக்கு போன பார்த்தெல்லாம் வந்து எல்லாம் புடிச்சிட்டு போனாங்க. எல்லாம் லோனுக்கெல்லாம் கடுக்கு போடுவாங்க, வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனாங்க. அதாவது வெள்ளாடுகள் வளர்க்கறது சாதாரண விஷயமே கிடையாது. இப்ப பாருங்க, ஒரு குட்டி இதன்டா சண்டை போட்டு கொம்பெல்லாம் உடஞ்சிரு. அது கூட காதை புடிச்சிட்டே புடிச்சு இழுத்துட்டு போகணும். பாருங்க கொஞ்ச நேரத்துல பாருங்க இப்படி எல்லாம் வந்துட்டா
அது உயிர் தப்பிக்கிறதே நம்மளுக்கு பெரும் பிரச்சனை தான். பெரிய பிரச்சனை தான். அதை பாதுகாப்பா வச்சுக்கணும். ஆமா, பாதுகாப்பா வச்சுக்கணும். மணியாத்தா இல்லன்னு ஒரு குட்டியத்தா புடிய. ஐயோ 2 சண்டை போட்டு. சரி, வெள்ளாடு மேய்க்கும் ஒரு தொழிலை பற்றி இப்ப நீங்க மேய்ச்சலுக்கு போகும்போது ஒரு ரொம்ப கடினமான ஒரு வேலைங்க. அவங்க வந்து போறவங்களே நிறுத்தி இந்த வீடியோ பண்ணிருக்கேன். நிறைய தகவல்கள் உங்களுடைய குழந்தைகளையே படிக்க வச்சது வெள்ளாடுக்குதான். ஆனா என் பசங்களை இப்ப படிக்க வச்சு எந்த புண்ணியம் இல்லையே அப்படிங்கறது ஒரு வசனம். கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க இன்னும் நிறைய ஆடுகளை வளர்த்து உங்க வாழ்க்கையும் மேம்படுத்திக்கணும். ஒரு ஆடு நல்ல முறையா வளர்த்தனா 5000க்கு 6000க்கு வித்துடலாம். 5000 6000 7000 ஆட்டை பொறுத்த அளவுக்கு விக்கலாங்க. விக்கலாம். கஷ்டப்படணும், சரியான கஷ்டப்படணும். சாப்பிடறதுக்கு கூட நேரம் கத்துச்சுன்னா ஐயோ நம்மளுக்கு இப்படி கிடக்குதே அப்படின்னு வீட்டுல வந்து பசங்களுக்கு வேலை செய்யணும், துணிமணி துவைக்கணும், எல்லாம் நைட் 10 மணி 11 மணி கூட ஆயிருக்கு படுக்கணும். மறுபடியும் 4 மணிக்கு எந்திரிக்கணும் சார் காலையில. அது என்ன பண்றதுங்க, தொழில்னா அப்படிதான். அப்படிதாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சிவா ரெண்டியை பாருங்க. இந்த மாதிரி எளிமையான பல இடங்களை நம்ம அணுகி அங்க வந்து இருக்கக்கூடிய வெள்ளாடுகள் வளர்ப்பு தொழிலை பற்றி நம்ம சேனல்ல நீங்க பார்த்து ரசிக்கலாம். சிவா ரெண்டி இன்ஸ்டா பேஜையும் சிவா ரெண்டியை தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.